விசாரிக்கவே இல்லாம நீ குற்றவாளினா என்னை அவப்பேர் ஏற்படுத்தி உங்களுடைய தியாகம் போற்றத்தக்கது. அது எங்க தாத்தா சிவானந்தத்தோட கம்யூனிசம் செத்து போச்சு, சங்கரையாவோட முடிஞ்சு போச்சு. எங்க அம்மாவை இந்த மகனே அந்த மகனே என்னை திட்டும் போது 15 ஆண்டுகளா தாங்கிட்டு இருக்கிறோம் நாங்க. என் குடும்பத்து பெண்களை எங்களை எரிவாக்கு. நாங்கள் நாகரிகமற்றவர்களோ பண்பாடற்றவர்களோ அறம் மீறுவர்களோ கிடையாது. அதை பேசுவதற்கு திமுகவுக்கு இந்த திராவிடர் கழகத்துக்கும் இவங்களுக்கு தகுதி கிடையாதுங்கிறது எங்களுக்கு. மதியாதார் வாசல் மிதியாது, தலைவாசல் மிதியாதே. நான் மதியாத வாசல் மிதிக்க மாட்டேன், அவ்வளவுதான். இந்த உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் 12 வாரத்துக்குள்ள இருதரப்பும் உடன்பட்டு செல்வதற்கு அறிவுரை வழங்கியிருக்கிறாங்க. இந்த வழக்கை விசாரிக்கிறதுக்கும் இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. அதாவது நம்ம தடை தான் கேட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வழக்கை அழிக்கிறதுக்கான நகர்வு நடக்கும். அதாவது இங்கே உயர்நீதிமன்றத்துல அதே கோரிக்கை வச்சிருந்தா. இது ஏன்னா ஒன்றும் ஆதாரம் இல்லாத அவதூறு வழக்கு தான். இது எல்லாருக்குமே தெரியும், பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். இப்போ அதனால நானே தான் இந்த வழக்கை தொடுத்தேன் உயர்நீதிமன்றத்தில். ஏன்னா இது ஒரு ஆங்கிலத்தில் இது ஒரு தொல்லை. இது 14-15 ஆண்டுகளாக இருக்கிறது ரொம்ப. அதனாலதான் நானே தொடுத்தேன். அது நீங்க இந்த எப்படி பார்த்தாலும் இந்த வழக்கை விசாரிச்சா அது முழுக்க போய் இந்த அவதூறு தான் முடியும். இது ஒரு திட்டமிட்டு சுமத்தப்பட்ட பலி இழிவுதான். இப்ப அதனாலதான் இதை நம்ம அதுக்கு போனோம். இப்ப இந்த இடைக்கால தடையை நான் வரவேற்கிறேன். மறுபடி மேலதிகமா நான் எப்படி நகரணுமோ சட்டப்படி அதனால இருதரப்பும் உடன்பாடு காண்பதற்கு ஒரு 12 வாரம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த உடன்பாடுக்கான வழிகள் இருக்கா? உடன்பாடுன்னா என்ன உடன்பாடு? அடிப்படையில இதை 2 பேரும் தீர்த்துக்கலாம் அப்படின்னு நீதிபதிகள் கோட் பண்றாங்க. வாய்ப்பு இருக்கான அதுக்கு வாய்ப்பு தேவையில்லை. அதை போய் பேசிக்கொண்டு குறிப்பா நீதிமன்றத்துல வழக்கு இருக்கும் போது இந்த தந்தை பெரியார் திராவிட கழகம் எல்லாம் மோசமான கோர்ட்டுகள்லாம் விட்டுறாங்க, கோரட்டிகளை விட்டுறாங்க. இவ்வளவுதான் பெரியார் இவ்வளவுதான். நீங்க ஏன் நம்ம ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். இவ்வளவுதான் பெரியார் எவ்வளவு அநாகரிகமா இருக்குங்கிறத நீங்க பாருங்க. எப்படின்னா அவருடைய கோட்பாடை திருமணமே பண்ணிக்காது. நான் சொல்லல. இதையும் நீங்க ஐயா வீரமணியே அந்த சொல்லிருக்காங்க. பாசம் காட்டுறதுக்கு பிள்ளை வேணும்னா அதுக்காக யாராவது கல்யாணம் பண்ணிப்பானா, கொண்டாடிப்பானா? தேவைன்னா போயிருக்கோம்னா அதுக்காக ஒரு சிட்டு சுமந்துட்டே இருக்கணுமா அப்படின்னு அவர் தான் சொல்றாரு. திருமண உறவே இருக்கக்கூடாதுன்னு. ஆனா நீங்க ஏமாத்திட்டு எப்படி போறது? நீங்க திருமணம் பண்ணணும். இப்போ உங்க கோட்பாட்டுக்கு பாத்தீங்கன்னா இப்ப உங்களாலே அதை தாங்கிக்க முடியும். கற்புனே ஒண்ணு கிடையாதுங்கிறது. கற்பனே ஒண்ணு கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க? கற்பப்பையே வேண்டாம். நீங்க அது கற்பை அடிச்சுட்டாரு. இதெல்லாம் சொல்றது யாருன்னு பாருங்க. அதே பெரியாரியவாதிகள் தான், பெரியாரிய பக்தர்கள் தான். திருப்பி என்ன நீங்க என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதான் அவர் தான் சொன்னாருன்னு சொல்றீங்க. ஆனா ரெஸ்பான்ஸ் இருக்கணும்ன்றீங்க. இதுக்கு சோரட்டி வச்சுக்கிட்டு எவ்வளவு கேவலமா ஆயிடுச்சு பாருங்க இந்த தத்துவம். அதுதான் நம்ம எதிர்க்கிறோம். சமீபத்துல திராவிட கட்சிகள் மேலதான் உங்களுக்கு கோபம் இருக்குது. ஆனா நேற்று மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி மேலேயும் நீங்க மார்க்சிஸ்டுகள் அந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் நீங்க எப்படின்னா நீங்க அன்னைக்கு காம்ரேட்டா இருந்தீங்க, இன்னைக்கு கார்பரேட்டா மாறிட்டீங்க. நீங்க எந்த பொது பிரச்சனைக்கு களத்துல நீங்க பேசணும்னா அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு பேசிட்டு அந்த பாண்டியல் வன்கொடுமைக்கு பேசிக்கணும், பொள்ளாச்சி பாண்டியல் வன்கொடுமைக்கு பேசிக்கணும், தங்கச்சி ஸ்ரீமதி வடக்கி பேசியிருக்கோம். ஒரு 9ஆம் படிக்கிற பிள்ளையை ஒரு 4 ஆசிரியர் சேர்ந்து அது வலுக்கட்டாயமா உறவு வச்சு கற்பமாக்கிட்டு பேசியிருக்கணும். 3 வயசு பிள்ளைய மயிலாடுதுறையில வன்கொடுமை செஞ்சு காயப்படுத்திட்டதை பேசியிருக்கோம். மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை 7-8 பேர் சேர்ந்து வன்கொடுமை செஞ்சதை பேசியிருக்கோம். நாடங்கள் இந்த மாசத்துல மட்டும் 26க்கு மேற்பட்ட இந்த பாலியல் பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு பேசியிருக்கணும். எந்த பிரச்சனைக்கும் பேசாம இதுல பேசும்போது நீங்க நீதிமன்றமே சொல்லாத போது நீ பாலியல் குற்றவாளின்னு எப்படி ஒரு பொறுப்பு மிக்க மாநில தலைவர் பேச முடியும்? ஒரு செயலாளர் எப்படி சொல்றது? ஐயா சண்முகத்து மேல எங்களுக்கு மதிப்பு வாச்சாத்தி அந்த வன்புணர்வுக்கெல்லாம் அவர் எழுத்து போராடினாருன்னு நீங்க எப்படி
எல்லா நீதிமன்றமும் நேற்று கேரளாவில் வந்து தீர்ப்பு என்ன? ஒரு பெண் சொல்வதாலேயே அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு தீர்ப்பு படிக்க முடியாது, விசாரிக்கும். ஒருவேளை இது சொல்லப்பட்டது பொய்னா புகார் செலுத்தியவருக்கு கொடுத்தவர் மேலே அவருக்கும் அந்த தண்டனை கொடுக்கணும்னு இருக்குது. அப்ப நீ விசாரிக்கவே இல்லாம நீ குற்றவாளினா என்னை அவப்பேர் ஏற்படுத்தி என்னை இழிவை சுமத்தணுங்கிற தவிர உன் நோக்கம் தப்பா இல்லை. அப்ப நீங்க எப்படி நீங்க இந்த நாடங்கள் நடக்கிற பாலியல் வன்பு இந்த சித்திரவதைக்கு எதிர்த்து உங்களுடைய மாதர் சங்கம் போராட பிப்ரவரி 28 அறிவிச்ச போது அந்த போராட்டத்துக்கு அனுமதி தராம வீட்டு சிறையில எல்லாரையும் குறிப்பா திண்டுக்கல்ல எல்லாரையும் இருந்த முதன்மை தலைவர்களை எல்லாம் உள்ள சிறைப்படுத்தினது நீங்க என்ன சொல்ல வரீங்க? போராடவே அனுமதிக்கல. அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த தங்கச்சி பாதிக்கப்பட்டதுக்கு நான் முதல்ல போராட்டத்தை அறிவிச்சு வள்ளுவர்களுக்கு அனுமதி தரல. மீறி வரும்போது என்னை இறங்கும் போதே அப்படியே வண்டியில இருந்து என்னைய விடுங்க. அம்மா அந்த சௌமியா அன்புமணிய எவ்வளவு கோரமா இழுத்துட்டு போய் அப்படி என்ன நீ ஏற்றி வண்டியில ஒண்டி அதே மாதிரி அவங்க குஷ்பு அவர்கள் போராடும் போது ஆட்டு தொட்டியில மாதிரி நடக்குது நீங்க பாக்குறீங்க. நீங்க அதை வந்து போராடவே அனுமதி தராத அளவிற்கு அந்த இதுல நீங்க தீவிரம் காட்டினா அரசு குற்றவாளியா தானே இருக்குது. அரசுக்கு இந்த குற்றத்தில் பங்கு இருக்குதுங்கிற ஐயா நமக்கு வர்றதுல எதுவும் உங்களுக்கு இருக்கா? அப்ப எப்படி இது அதுல எல்லாம் இந்த மார்க்சிய தலைவர்கள் வந்து உங்களுடைய தியாகம் போற்றத்தக்க. அது எங்க தாத்தா சிவானந்தத்தோட கம்யூனிசம் செத்து போச்சு, சங்கரையாவோட முடிஞ்சு போச்சு. வாழுகிற ஒரே ஒரு மனித புனிதன் எங்க அப்பா நல்லகன். நீங்க ஏன் இவ்வளவு தோழர்கள் சேர்ந்து 100 ஆண்டுகளை தொட்டு வாழுகிற அந்த மகானுக்கு நீங்க ஏன் ஒரு கூட்டம் நடத்தல? ஒரு வாழ்த்து கூட்டம் ஏன் நடத்தல? ஏன் இந்த அரசு செய்யல? கம்யூனிஸ்ட் கட்சிகளின் தயவுல தானே இருக்குது. இந்த கம்யூனிஸ்ட கட்சி இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடி பெரியார் சிறை சென்ற காலங்கள் எவ்வளவு, பேரறிஞர் அண்ணா சென்ற காலங்கள் எவ்வளவு, ஐயா கருணாநிதி சென்ற காலங்கள் எவ்வளவு, எங்க ஐயா வாழும் இன்னைக்கு மகாத்மா இருக்காருல்ல நல்லது அவனுக்கு சிறை சென்ற காலங்கள் போனாரா இல்லையா? மீச முடிய புடுங்கினானா இல்லையா? சுட்டானா இல்லையா? அப்பவும் இந்த விடுதலை போராட்டம் விலகாம நின்ற மகன் வார்டு கவுன்சிலர் பதவி அனுபவிச்சது உண்டா? யாராவது சொல்லுங்க. ஒரே ஒரு முறை பாராளுமன்ற தேர்தல் அவர் நிற்கும் போது அவரை சிபி ராதாகிருஷ்ணன் அவருக்கு ஆதரவா நின்று பிஜேபி ஆதரிச்சு கூட்டணி வச்சு அவரை தோக்கடிச்சது இந்த திமுக தான். இன்னைக்கு இருக்கும்போது அரசு விழாவா எடுத்து இந்த கருணாநிதி ஐயாவுக்கு 100ஆண்டு விழாவை ஓராண்டு கொண்டாடுகிற நீங்கள் 100 ஆண்டை வாழுகிற காலத்தில் தொட்ட ஒரு மாபெரும் தலைவனுக்கு ஒரு 100ஆண்டு விழாவை வந்து வாழுகிற காலத்தில் எடுத்த அரசு விழாவை எடுத்து பாராட்டக்கூடாதா? நீங்க பாருங்க, என்னைய பாருங்க, இங்க கம்யூனிஸ்ட் தோழர்கள் எங்க நீங்க செய்யல. அதை யாரோ தனிப்பட்ட முறையில் இருக்க மணிவண்ணன் ஒரு பழக்கடை வச்சுட்டு ஒரு முன்னெடுத்து எங்க ஐயா நெடுமாறனை கூப்பிட்டு அவர்களா சேர்ந்து ஒரு விழாவை எடுத்து அதுல நீங்க வந்து ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு போறாங்க முதலமைச்சர். ஏன் நீங்க செய்யக்கூடாதா? இவ்வளவுதான் உங்களுக்கு மதிப்பு இருக்கு. 90 இடம் வச்சு எதிர்கட்சியா இருந்து நீங்க 60 இடத்துல இருந்து 12 இடத்துக்கு குறுகி 6 இடத்துல வந்து நிக்கிறீங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஐயா கருணாநிதி இவங்கெல்லாம் இருக்கும்போது நீங்க பெற்ற விழுக்க 12 சீட்டு இன்னைக்கு 6 சீட்ல வந்து நிக்கிறீங்க. எல்லாத்தையும் புரட்சி போராட்டம் அதெல்லாம் வறட்சி ஆக்கிட்டீங்க. எங்க இருக்கு? நீ இதுல வந்து குரல் கொடுக்கும் போது அப்ப வருமா? நான் அந்த தத்துவத்தை பிடிச்சு வளர்ந்தேன், உங்க கூட நின்று பல ஆண்டுகள் பயணிச்சேன். மதிப்பு இருக்கு, மார்க்சிய இருக்கு. எங்க மார்க்சிய தோழர்கள் எங்க? அந்த வீரர்கள் எங்க? அந்த தலைவர்கள் எங்க? தத்துவம் பிடிக்குது, தலைவர்கள் பிடிக்கல. தலைவர்களின் தலைவர்களை பிடிக்காம இருக்கு, நேசிக்கிறேன். செயல்பாடுகள் தவறா இருக்குன்னு சொல்றேன். நீங்க அதுக்கும் பேசணும் இதுக்கும் பேசணும். எங்க அம்மா வாசுகிலாம் எனக்கு எதிரா பேசணும்னா தானே நீங்க வாரீங்க. அங்க சீமான் இருக்கிறதுனால தானே பேசுறீங்க. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. மும்மொழி கொள்கையில உங்கள் நிலைப்பாடு என்ன? மார்க்சிய தோழர்களுக்கு காவிரி, கச்சத்தீவு மீட்பு, முல்லை பெரியாற்று உரிமை, நீத்தன் எடுக்கிறது, இந்த மக்களின் போராட்டங்கள் எல்லாம் சரி. எங்க மலைகளை கற்குவாரிகளா வெட்டி போறதுல, கற்களா வெட்டி போறதுல உங்க நிலைப்பாடு. நீங்க தான் இதையெல்லாம் போராடி நாங்க பார்த்துருந்துருக்கணும். அப்ப நீங்க செய்யலைங்கும் போது வேற வழி என்ன இருக்குது? இத்தனை விமர்சனங்களையும் கடந்து நாம் தமிழர் கட்சி இனிமே வாக்கு வங்கியில வந்து முன்னேற்ற பாதையில செல்வதற்கான வாய்ப்பு இருக்கா? நீங்களே சொல்றீங்க எங்களை அழிப்பதற்கான முயற்சி, எங்களை வளர்ச்சி. தம்பி, நீங்க உங்க கேள்வி விளங்கிடுச்சு. இப்ப இந்த விமர்சனம் வந்து இன்னைக்கு 15 ஆண்டுகளா இருக்குது. இப்ப தீவிரம் பெற்றிருக்கேன் சார். தீவிரம் பெறும்போது வளர்ந்து தானே இருக்கேன். தீவிரம் படல, தீர்க்கப்பட போகுது. இதுல இருந்து தீவிரம் படுது. தடித்த வார்த்தை பேசிட்டாரு. தடித்த வார்த்தையில 15 ஆண்டுகளா நானும், என்னை நேசித்து வந்த என் மனைவி, என்னை பெற்ற தாய், என்னை நேசித்து நிற்கிற என் சொந்தங்கள் எத்தனையோ லட்சக்கணக்கான என் தாய்மார்கள், தங்கைகள், தம்பிகள்
15 ஆண்டுகளா தவித்து தவித்து துடித்த வார்த்தை தான் இன்னைக்கு வெளியில வருது. தடித்த வார்த்தை ஒண்ணும் பேசலை. எங்க அம்மாவை கடும் வார்த்தைகளை நான் சொல்ல இது பண்றேன். எங்க அம்மாவை எப்படி பற்றி அந்த பொண்ணு பேசுறேன். எங்க அம்மாவை வந்து எங்க அம்மாவை இந்த மகனே அந்த மகனே என்னை திட்டும் போது 15 ஆண்டுகளா தாங்கிட்டு இருக்கிறோம் நாங்க. என் குடும்பத்து பெண்களை எங்களை இழிவாக்கும் போது நான் ஒன்றும் அந்த அம்மாவை 15 ஆண்டுகளா நகர்த்தி அதை விடுங்க பேசாதீங்க, அதை விடுங்க பேசாதீங்க. நான் கண்ணியங்காத்து போனேன். நான் இருக்கிற இடம், நான் நடத்தி போற படைக்கு மரியாதை வேணுமே நான் நகர்த்தி போனேன். ஒரு முடிவுக்கு வர வேண்டியது இருக்குல்ல. இது எவ்வளவு நாளைக்கு இந்த ஆளுக்கு சுமக்கிறது? அதனாலதான் நம்ம பேச வேண்டியது இருக்கு. நான் பேசிட்டேன்னா அதே திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பெருமக்கள் தோழர்கள் எல்லாம் பேசுறாங்கன்னா அவங்க வாடகைக்கு வாங்கி வச்சிருக்கிற வலையொலி தலைவர்கள் அவர்கள்லாம் பேசுற வார்த்தைகளை கேளுங்க. உங்களுடைய கட்சியில் இருக்க முதன்மை பேச்சாளர்கள் பேசுறதை கேளுங்க. குறிப்பா அந்த பொண்ணு எங்க குடும்பத்தை பத்தி பேசுனது, என்னையை திட்டும் போதெல்லாம் என் தாயை இழுத்து இழுத்து பேசுவதை நீங்க பாருங்க, கேளுங்க. வேணா வலையொலியில கேட்காம இருக்க மாட்டீங்க. அதுக்கெல்லாம் என்ன, அந்த பொண்ணுதான் பெண்ணு, என்னை பெற்ற தாய் பெண் இல்லையா, என் மனைவி பெண் இல்லையா? அதையெல்லாம் நீங்க பார்த்து பேசணும். நாங்கள் நாகரிகமற்றவர்களோ பண்பாடற்றவர்களோ அறம் மீறுவர்களோ கிடையாது. அதை பேசுவதற்கு திமுகவுக்கு இந்த திராவிடர் கழகத்துக்கு இவங்களுக்கு தகுதி கிடையாதுங்கிறது எங்களுடைய கருத்து நிலைப்பாடு. அதுக்கு மேல நீங்க பேசுற மாதிரி பதில் நான் பேசினா நல்லா இருக்கு. தனிப்பட்ட ரெண்டு பேரோட சம்பந்தப்பட்ட விஷயம் பொதுவெளியில பேசக்கூடாதுன்றத எல்லாரோட கருத்தாவும் இல்லையா இல்லையா நீங்க பேசிட்டீங்க. 15 ஆண்டுகளா இழுத்து கொண்டு வந்து பேசிட்டீங்க. நானும் விலகி தற்காத்து அமைதியாத்து போய் தான் வழி இல்லாம வழக்க நானே தொட்டேன். நான் எங்க நீங்க அப்படி இல்லையே. ஏன்னா இந்த செய்தியில இப்ப நான் எத்தனையோ மக்கள் போராட்டத்துக்கு மக்கள் பிரச்சனைக்கு போராடி இருக்கேன், சிறைக்கு போயிருக்கேன், எவ்வளவோ வழக்குகளை வாங்கியிருக்கேன். இந்த நிலத்துல என்ன அளவுக்கு மக்களுக்காக பேசி வழக்கு வாங்கினவன் எவனும் இருக்க முடியாது. அவ்வளவு இதை பண்ணும்போது நீங்க அதையெல்லாம் காட்டாத, செய்திகளுக்கு காட்டாத முன்னுரிமையை இது காட்டி. நேற்று தென்காசியில அவ்வளவு எழுச்சியான ஒரு மக்கள் திரள். நான் என் மலைகள் களவு வருக்காக பேசுறேன். அதையெல்லாம் யாரும் அவ்வளவு குறிப்பா செய்தி எடுத்துட்டு போகல. அது எடுத்துட்டு போகல. திட்டமிட்டு பண்றாங்க. இப்படி கேள்வி கேட்டா நான் என்ன சொல்றது? இன்னும் உங்களுக்கு ஐயா இருக்கா? அதுல திட்டமிட்டு ரொம்ப நாளா திட்டமிட்டு இதுக்குன்னு பல பேரை வேலைக்கு போட்டு இதுக்குன்னு பல அதிகாரிகளை போட்டு இதுக்கு மேல சொல்லணுமா? அது நடக்கும். திமுக தடை மூலமா விஜயலட்சுமிக்கும் அரசுக்கும் என்ன சொல்ல அப்புறம் பேசணும். திமுகவுக்கு சீமான பற்றி வந்து குற்றச்சாட்டு வந்து விருப்பம் இல்ல, எங்களுக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சர் அறுபடி நீங்க ஒரு நாங்க இந்த வழக்கை நினைச்சிருந்தா எப்படி வேணா திருப்பிருக்கலாம், மாத்திருக்கலாம் நினைச்சுதான் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. நினைக்காம எவ்வளவு தூரம் நடக்குது? அதெல்லாம் இல்ல. அவங்களுக்கு ஒரு வேலை இல்லை. திருடுறது, எப்படி மக்களை ஏமாத்துறது, அதை பத்தி சிந்திக்கிறது தான். இப்ப இந்த இதுல எப்படி இப்ப பாருங்களேன், இந்த நிதிநிலை அறிக்கை வரும்போது எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க. அவ்வளவு இனிப்பு இந்த காதுகள்ல இந்த காதுல லிட்டரா தேனை ஊத்துறாங்களே இல்லைன்னு பாருங்க. வேற என்ன நடந்திருக்கு? உங்களுக்கு என்ன வேலை இருக்கு? உங்க நீங்க செய்ய வேண்டிய வேலையை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வேலை எனக்கு தான் இருக்கு. உங்களுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன இருக்கு? 1 லட்சம் போராட்டங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க 3 ஆண்டுகள். அப்ப 1 லட்சம் பிரச்சனைகளை எங்களுக்கு கண்டிப்பாங்க. அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் நாங்க போராட வேண்டிய அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்து மற்ற கட்சிகள் கௌரவம் பார்க்க கூடாது வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியே மதியாதார் வாசல் மிதியாது, தலைவாசல் மிதியாதே. நான் மதியாதார் வாசல் மிதிக்க மாட்டேன். அவ்வளவுதான்.